Second question. Discuss the nature of solution of the following system of equation. அப்போ இந்த ஈக்குவேஷனோட nature of solution கேட்குறாங்க. ஸோ nature of solution அப்படின்னா LHSும் RHSும் ஈக்குவலாக வந்தால் அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணும்போது வந்து சப்போஸ் இங்கே 2 = 2 இல்லை அப்படின்னா 5 = 5 இந்த மாதிரி வந்து LHSும் RHSும் ஈக்குவலாக வந்துடுறான்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அதுவே இல்லை, இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த செகண்ட் மெத்தட் பார்க்கும்போது LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. LHSும் RHSும் ஈக்குவலாக வரல அப்படின்னா நோ சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 7 = 8 இல்லை 5 = 6 இந்த மாதிரி LHS RHS வேறு வேல்யூ இருந்துடுறான்னா இதுக்கு பேர் என்னன்னா நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன். அப்போ இங்கே தேர்டுன்னு பார்க்கும்போது இங்கே x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ, x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ செப்பரேட்டான ஒரு ஆன்சர் வந்துடுறான்னா எக்ஸுக்கு தனி வேல்யூ, ஒய்க்கு தனி வேல்யூ, ஜட்டுக்கு தனி வேல்யூ, வேறு வேல்யூ வந்துடுறான்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? அப்போது LHSும் RHSும் ஈக்குவலாக வந்தால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS வந்தால் நோ சொல்யூஷன். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் வேல்யூ வந்தால் அது வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். சொல்யூஷன் x + 2y - z = 6. இது ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பார்க்கும்போது -3x - 2y + 5z = -12. இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். தேர்டு பார்க்கும்போது x - 2z = 3. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். நான் இப்போ இங்கே ஈக்குவேஷன் 1 and 2 தான் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணுறது வந்து ஒரு டவுட் வரலாம். எக்ஸ் எலிமினேட் பண்ணுமா, ஒய் எலிமினேட் பண்ணுமா, இல்லை ஜட் எலிமினேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. கொஷின் நல்லா பாருங்கள். ஈக்குவேஷன் 3ன்னு பார்க்கும்போது இதில் என்ன வேரியபிள் இல்லை, ஒய் என்ற வேரியபிள் இல்லை. அப்போது நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து சால்வ் பண்ணால் ஒய் எலிமினேட் பண்ணிட்டா அங்கே வர ஃபோர்த் ஈக்குவேஷனும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் சேம் வேரியபிளாக இருக்கும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 தான் சால்வ் பண்ணோம். ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, ஒய் எலிமினேட் பண்ணணும். இப்போ சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்போ ஈக்குவேஷன் 1 பார்க்கும்போது என்ன இருக்குங்க, x + 2y - z = 6. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2ன்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னாங்க, -3x - 2y + 5z = -12. சைன் மாற்றணுமா? தேவையில்லை. ஏன்னா இங்கே +2y -2y. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே -3x சப்ராக்ட் பண்ணால் -2x. ஸோ +3y +2y -2y வந்து கேன்சல் ஆகிடும். +5z - z சப்ராக்ட் பண்ணால் +4z = 6 - 12னா -6. இது வேணும்னா ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். இப்போ சால்வ் ஈக்குவேஷன் 3 and 4. சால்வ் ஈக்குவேஷன் 3 and 4. அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் 4-ஐ நம்ம காமனாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2 1s are 2ன்னு வருமா, அதனால் -6. இங்கே 2 2s are 4 வருமா, அதனால் இங்கே 2z. இங்கே 2 3 are 6 வருமா, இங்கே -3. இப்போ இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 3 and 4 எடுத்து சால்வ் பண்ணலாம். சால்வ் ஈக்குவேஷன் 3 and 4. ஈக்குவேஷன் 3 என்னவா இருக்குங்க, x - 2z = 3ன்னு இருக்குது. ஈக்குவேஷன் 4 என்னவா இருக்குங்க, -x + 2z = -3ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ அப்படியே எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் 3ன்னு பார்க்கும்போது x - 2z = 3. ஸோ ஈக்குவேஷன் 4ன்னு பார்க்கும்போது -x + 2z -x + 2z = -3. ஸோ சைன் மாற்றணுமா அப்படின்னா மாற்ற தேவையில்லை. எல்லாமே வந்து ஆப்போசிட் சைன் தான். கரெக்டாக? அப்போ இங்கே +xும் -xும் கேன்சல் ஆகிடும்.
இங்கே மைனஸ் 2z ப்ளஸ் 2z கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 0 வந்துடும். ஈக்குவல் டு இங்கே பார்க்கும்போது ப்ளஸ் 3யும் மைனஸ் 3யும் கேன்சல் ஆகிடும். 0வா? அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக என்னென்னு சொன்னாங்க? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ therefore the system has infinite number of solution. So LHS RHS equal vanda infinite number of solution. LHS RHS equal varana no solution. X value, y value, z value தனித்தனியா வந்தா வந்து அது வந்து யூனிக் சொல்யூஷன். So subdivision 2. ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷனை மாற்றும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 2 எடுப்போம். ஒரு ஈக்குவேஷனை மாற்றுதாண்டா என்ன இருக்குங்க? 2y + z ஈக்குவல் டு 3 × -x + 1. இந்த 2y + z இது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × x 3x. இங்கே 3 1s 3 வருமா? எப்போயுமே எக்ஸ் என்ற வேரியபிள் பாசிட்டிவாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மைனஸ் 3x மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரலாம். என்னவா மாறும்? ப்ளஸ் 3x மாறுமா? ப்ளஸ் 3x இந்த வேல்யூ அப்படியே எழுதலாம். ஸோ ப்ளஸ் 2y + z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 3 இருக்குது. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 வந்து ஆக்சுவலாக அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இருக்குங்க -x + 3y - z ஈக்குவல் டு -4. இது ஈக்குவேஷன் 2. இங்கே தேர்ட் ஒன் பார்க்கும்போது ஸோ 3x + 2y + z ஈக்குவல் டு -1/2. ஸோ டினாமினேட்டர் 2 வந்து மாறும், மல்டிபிகேஷன் மாறுமா? அப்போ எப்படி இல்லைன்னாங்க 2 × 3x + 2y + z ஈக்குவல் டு -1. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3s 6x 2 2s 4y 2 × z + 2z ஈக்குவல் டு -1. இது ஈக்குவேஷன் 3. இப்போ எந்தெந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3 எடுக்கிறேன். எது ஈஸியாக முடியுமோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ சால்வ் ஈக்குவேஷன் 1 and 3. ஏன் ஈக்குவேஷன் 1 and 3 எடுத்துன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இங்கே தெரியும் பாருங்கள். அப்போ ஈக்குவேஷன் 1 பார்க்கும்போது 3x இருக்குது, இங்கே இருக்குங்க 6x இருக்குது. நான் எக்ஸை கேன்சல் பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 1 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 1 தட் இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3s 6x 2 2s 4y. நெக்ஸ்ட்டு 2 × z 2z ஈக்குவல் டு 3 இருக்கு இல்லையா? இப்போ 2 3s 6ன்னு வரும். ஈக்குவேஷன் 3ஐ நம்ம அப்படியே எழுதலாம். என்னென்னா இங்கேயும் 6x தான் இருக்குது, இங்கேயும் 6x தான் இருக்குது. அப்போ இது இது எழுதுனா 6x + 4y + 2z ஈக்குவலாக இருக்கு. நானுங்க -1 இருக்குது, -1. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இங்கேயும் +x இங்கேயும் +x. அப்போனா வரீங்க மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 6x -6x + 4y -4y + 2z -2z. அப்போ என்ன வருது? இங்கே 0 வருதா? ஈக்குவல் டு 6 + 1 7. அப்போ LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. அப்போ என்ன சொன்னாங்க? இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ஸோ LHSும் RHSும் ஈக்குவலாக வராதனால இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3. இது ஒரு ப்ராப்பர் ஈக்குவேஷனாக இல்லை, முதல்ல ஈக்குவேஷனாக மாற்றுவோம். சொல்யூஷன் இந்த ஃபஸ்ட்டு 2 எடுத்து ஈக்குவேஷனாக மாற்றுவோம். என்ன இருக்குங்க? y + z/4 ஈக்குவல் டு z + x / 3 இருக்குது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு முதல்ல கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறதா இருந்தால் எப்படி வருங்க? 3 × y + z ஈக்குவல் டு 4 × z + x வரும். இது ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணால் 3 × y 3y 3 × z 3z ஈக்குவல் டு 4 × z 4z 4 × x 4x.
இப்போ இது ஃபுல்லாக அந்த பக்கம் கொண்டு போகும். இது ஆர்டர் எடுத்து இருந்தால் 4x இங்கே 4z இருக்குது. ப்ளஸ் 3y become minus 3y. Plus 3z become minus 3z equal to 0. இங்கே 4x ஆர்டர் எடுத்துனா ஸோ minus 3y plus 4z minus 3z. 4 3 போச்சுன்னா 1 அதனால் plus 1z equal to 0. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக மாற்றலாம். இப்போ என்ன இருக்குங்க? ஸோ z plus x divided by 3 equal to x plus y divided by 2 இருக்கு. இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 into z plus x equal to 3 into x plus y. இதை மல்டிப்ளை பண்ணால் 2 into z. இது மல்டிப்ளை பண்ணால் 2 into z 2z 2 into x 2x. இதை மல்டிப்ளை பண்ணால் 3 into x 3x 3 into y plus 3yன்னு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் திரும்ப கொண்டு போகலாம். இது ஆர்டர் எழுதலாம். 3x plus 3y plus 2z இந்த பக்கம் தான் மாறும் minus 2z மாறும் minus 2z plus 2x become minus 2x equal to 0 plus 3x minus 2x x இங்கே இருக்குங்க plus 3y இது minus 2z equal to 0. இது ஈக்குவேஷன் 2. தேர்டு பார்க்கும்போது அது ஆஸ் யூஷுவல் நார்மலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 27 ஈக்குவேஷன் 3. இப்போ எதை சால்வ் பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1ஐயும் நான் 2ஐயும் எடுக்கிறேன். சால்வ் ஈக்குவேஷன் 1 அண்டு 2. ஈக்குவேஷன் 1 பார்க்கும்போது 4x minus 3y plus z equal to 0. ஈக்குவேஷன் 2 இருக்குங்க x plus 3y minus 2z equal to 0. சைன் மாத்திரமான மாற்ற தேவையில்லை. ஏன்னா இங்கே minus 3y இருக்குது, இங்கே plus 3y இருக்குது. அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 4x plus 1x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5x. minus 3y plus 3y கேன்சல் ஆகிடும். z minus 2zனா minus z equal to 0. இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் 1 அண்டு 3 எடுக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 and 3 எதை எலிமினேட் பண்ணேன் நான் அகைன் என்ன பண்ணேன் நான் y தான் எலிமினேட் பண்ணேன். இப்போ என்ன ஈக்குவேஷன் நான் 2 and 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஈக்குவேஷன் 2 and 3 நான் அதையும் எதை எலிமினேட் பண்ணோம் y தான் எலிமினேட் பண்ண இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் சால்வ் நீங்கள் எந்த ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 2 and 3. அப்போ இங்கே ஈக்குவேஷன் 2ன்னு பார்க்கும்போது இங்கே 3y இருக்குது. ஈக்குவேஷன் 3ன்னு பார்க்கும்போது வெறும் y இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 3 நான் எதால் மல்டிப்ளை பண்ணோம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஈக்குவேஷன் 2 தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஆனால் ஈக்குவேஷன் 3 நான் எதால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஏன்னா ஒய்யை பண்ண போகிறேன். அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 3y இருக்கும், இங்கேயும் 3y இருக்கும். சைன் மாற்றினா ஈஸியாக கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் 3 நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 into x 3x 3 into 3y ஈக்குவேஷன் 3 எதாவது மல்டிப்ளை பண்ணோம் 3 into x 3x 3 into y plus 3y. ஸோ 3 into z 3z. நெக்ஸ்ட்டு 3 into 27 3 7s are 21 ரிமைண்டர் 2 3 2s are 6 81 வரும். சைன் மாற்றினா மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ x மைனஸ் 3xன்னா மைனஸ் 2x ப்ளஸ் 3yயும் மைனஸ் 3yயும் கேன்சல் ஆகிடும். minus 2z minus 3z இது ஆட் பண்ணால் minus 5z. இதுதான் இருக்குது மைனஸாக minus 81 வரும். இது ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 4 and 5 எடுத்து சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 4 and 5. அப்போ ஈக்குவேஷன் 4 and 5 எடுக்கும்போது ஈக்குவேஷன் 4 நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே minus 5z வரும், இங்கே minus 5z வரும். சைன் மாற்றினா ப்ளஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ சால்வ் ஈக்குவேஷன் 4 and 5. ஈக்குவேஷன் 4 எதால் மல்டிப்ளை பண்ணும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25 25x. ஸோ 5 into minus z 5z 5 into 0 0. ஈக்குவேஷன் 5 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 5 இருக்குங்க. ஸோ minus 2x இங்கே 5 5s are minus 25x. நெக்ஸ்ட்டு
ஈக்குவேஷன் 5 அப்படியே எழுதலாமா? அப்போ மைனஸ் 2x ஈக்குவேஷன் 5 இது மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ ஈக்குவேஷன் 5ன்னு பார்க்கும்போது இப்போ ஈக்குவேஷன் 5 தட் இம்ப்ளைஸ் என்ன இருக்குங்க? மைனஸ் 2x மைனஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 81. சைன் மாத்திரமா? அப்போ என்ன வரும் இங்கே? ப்ளஸ். இப்போ 25 ப்ளஸ்ஸு 2 27x ப்ளஸ் 5z இங்கே ப்ளஸ் வரும், இங்கேயும் ப்ளஸ் வரும். ப்ளஸ் 5z மைனஸ் 5z அப்படின்னா வரும் இங்கே ஈக்குவல் டு 81. அப்போ x ஈக்குவல் டு 81/27. 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? 3. இப்போ x ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 2லையோ இல்லை 3லையோ சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குங்க? 5x மைனஸ் z. ஸோ ஈக்குவேஷன் 4ன்னு பார்க்கும்போது 5x மைனஸ் z ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. நம்ம x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 3ன்னு கண்டுபிடிச்சோம், கரெக்டா? ஸோ x ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 3ஆ? அப்படின்னா இருங்க 5 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ 3 மைனஸ் z ஈக்குவல் டு 0. 5 3s are 15 minus z equal to 0. அப்போ 15 equal to minus z plus z மாறும். z ஓட வேல்யூ வந்து 15. நம்மளுக்கு x வேல்யூ தெரியும், z வேல்யூ தெரியும். நமக்கு என்ன வேல்யூ தெரியாது? y வேல்யூ தெரியாது. அப்போ எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ x plus y plus z equal to 27. இப்போ x equal to 3 னோ z equal to 15 no substitute in equation 3. equation 3 என்ன இருக்குங்க? x plus y plus z equal to 27. x ஓட வேல்யூ என்ன? 3 plus y z ஓட வேல்யூ என்ன? 15 equal to 27. y plus so ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 18 equal to 27. Therefore y equal to 27 minus 18. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் இப்போ 17 18 போச்சுன்னா 9. 1 minus 1 0 வந்துடுமா? அப்போ y ஓட வேல்யூ வந்து 9. அப்போ இங்கே x வேல்யூ 3, y வேல்யூ 9, z வேல்யூ 15. அப்போ xக்கு தனியாக, yக்கு தனியாக, zக்கு தனியாக யூனிக் இமேஜ் வந்ததுனால அப்போ therefore so it has unique solution.